ஆன். ஏய், பம்பு செட்ல குளிக்க வந்த நீ ஃப்ரீயா, உன்னை பார்க்க வந்த ஓ பிரியா. கவிதை எப்படி? நீயா? அடிங்க. ஏன் உடையை உடுத்திக் கொண்டீர்கள் மணாலனே? நீங்கள் குளிக்கும் அழகை கண்டு ரசிக்க ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதீர்கள் ஏ மாமா. குளிங்க, லெட் மீ see. ஒரு ஆம்பளை குளிக்கிறத பார்க்கணும்னு சொல்றியே, வெக்கமா இல்ல? சை, நீ குளிக்கிறத நான் பார்க்காம வேற எவ பாப்பா மாமா? முதல்ல இங்க இருந்து போ. யாராவது பாத்துற போறாங்க. ஏய், என்னை விட்டா உன்னை யார் பாப்பா இங்க? ஏய், சீ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இங்க எப்படி வந்த? உங்ககிட்ட நான் இங்க இருக்கேன்னு யார் சொன்னது? உன் தோட்டக்காரன் தான் மாமா. சும்மா வண்டியில போனவளை நிறுத்தி நீ இங்கதான் குளிக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம தனியா வேற இருக்கேன்னு சொன்னா. இருக்கு உனக்கு. ரொம்ப நல்லவன். நெக்ஸ்ட் மந்த்ல நீ இன்கிரிமெண்ட் கொடுத்துரு. அவன் பேர் என்ன? ஏய் மாயாண்டி. நைஸ் நேம். மாயாண்டி. ஓ, கூப்பிடுறியா? நீ எப்படி கூப்பிட்டாலும் அவனுக்கு கேட்காது. இந்த தனியான தோட்டத்துல இப்போதைக்கு நீயும் நானும் மட்டும்தான். அதனால நானும் கூட சேர்ந்து குளிக்க போறேன். சிச்சி, அசிங்கமா பேசாத. முதல்ல இங்க இருந்து போ. குளிக்கிறதுனா உங்க வீட்டுல போய் குளிக்க வேண்டியதானே? வீட்டுலதான் நீ இருக்க மாட்டியே மாமா. இந்த பாரு பிரியா, நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. இது உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. முடியாது. நாசமா போச்சு. ஐயோ, எங்க அப்பா வேற வராரு. இன்னுமா மூடு மாறிச்சா? குளிக்கலாமா? ஏய், கம்முன்னு இருறி. எங்க அப்பா வேற வராரு. மாட்டணும் செத்தோம். மாமாவா? வரட்டும் வரட்டும், நல்லதா போச்சு. மாமா மாமா, நான் சிவனேன்னு போயிட்டு இருந்தேன். சரவணன் கூப்பிட்டு வா குளிக்கலான்னு கூப்பிட்டாருன்னு சொல்லி மாட்டி விடுவேன். ஏய், நான் எப்படி அதெல்லாம் சொன்னேன்? கூப்பிட்ட உன்ன. சரி, நீ தம் கட்டி தண்ணிக்குள்ள இருப்பியா? தெரியும், ஆனா பண்ண முடியாது. ஏல, போய் அந்த மாட்டை பிடி. போல, சீக்கிரம் போ. பண்ண வேண்டிய விஷயம் எதுவும் பண்ணாத. தேவையில்லாததெல்லாம் பண்ணு. ஏய் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ். முடியாது. ஏய் பிரியா, சொன்ன கேளு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏய் பிரியா, அப்பா ப்ளீஸ். நான் எதுக்கு போகணும்? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ். போணுமா? அப்ப இன்னும் 2 ப்ளீஸ் கேளு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த பயம் இருக்கட்டும். பைப்பு தடி விழுந்துடாத உள்ள பாத்து. என்ன சரவணா? அப்பா. என்னடா இங்க வந்து நிக்க? அது சும்மா குளிக்க வந்தேன்ப்பா. குளிக்க வந்தியா? ஆமாப்பா. வீட்டுல போய் குளிக்க வேண்டியதானே? இல்லப்பா, நல்ல வெயில் அடிக்குது. அதான் ஜாலியா பம்பு செட்ல குளிக்கலான்னு. தனியா வந்த? ஆமாப்பா. சரி இரு, நான் மோட்டர் போட்டு விடுறேன். அப்பா என்னல? மோட்டர் நானே போட்டுக்கிறேன்ப்பா. ஐயா என்னப்பா? என்னல? மாடு கண்ணு போட்டுருக்கீங்கயா? இல்ல, காலையா கடிருக்கண்டா. அடட சந்தோஷம். சரவணா, அப்பா குளிச்சிட்டு சீக்கிரம் வந்துடல. சரிப்பா. மாமா, குளிக்கலாமா? ஏய் சிப்ப. மாமா கோமா. மாமா போ. மாமாய். மாவனே, என்னைய கலாய்க்கிறியா? இந்த பிரியா யாருன்னு உனக்கு காட்டுறேன். சபாஸ், சரியான போட்டி. அத்தை மா,
காலையிலேயே வெளியே கிளம்பும்போது குறுக்க வந்து நிக்கிற. ஆமா, நீ எதுக்குப்பா இந்த பக்கமா வந்த? சும்மா ஒரு சின்ன வேலையா வந்தேன். அப்படியே மாமாவை பார்த்துட்டு வர சொல்லி அம்மா சொல்லி விட்டாங்க, அதான். மாமா இல்லையே, வெளியே போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ வேணா அங்க போய் பாரு. சரி, அத்தையை பார்த்துட்டு போறேன். எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ நானும் வெளியில கிளம்புறேன். வந்ததுக்கு தாத்தாவை பார்த்துட்டு போறேன். ஒருத்தரும் இல்லைன்னு சொன்னா புரியாதாடா உனக்கு? மாமா, வா பிரதி, உள்ள வா. ஏன் வெளியே நிக்க? இல்ல மாமா, அழகுதான் நீங்க வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னா, அதான். ஏல, நான் வெளியே போனதை நீ எப்பல பார்த்த? இல்ல மாமா, நீங்க போன மாதிரி இருந்தது, அதான். சரி, அப்படியே இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி வாசல் நிக்க வச்ச பேசுவ? அது இல்ல மாமா, நான் வெளியில போக போனேன், அதான். நீ போனதா இருந்தா போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு வந்த ஆள வாசல் நிக்க வச்சு பேசுற? பரவாயில்ல மாமா, விடுங்க. இல்லப்பா, ஒரு அறிவு வேண்டாம்? நல்ல விதமா சொன்னா உனக்கு புரியாது. ஏதாவது அசிங்கமா சொல்லிட போற போல. நீ வாப்பா, உள்ள வா. வர மாமா. வாப்பா, உட்காரு. உட்காரு. எப்படி போயிருக்க? அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க தாத்தா. ரேவதி, அப்பா, தம்பி, என்ன சாப்பிடுறிய? எதுனாலும் ஓகே. ரேவதி, போய் காபி போட்டு எடுத்து வா. ஆ. பருதி, கல்யாணம் நின்னு போச்சேன்னு உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஆ? அம்மா, என்னம்மா உள்ள சத்தம்? எலி தாத்தா. பாத்துமா. திடுதுப்புன்னு இப்படி ஏற்பாடாகி போச்சு. நானே உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. சரவண கல்யாணம் முடியட்டும். கையோட ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம். சரியா? என்னம்மா அந்த எலிக்கு என்னவா? ஒண்ணு இல்ல தாத்தா. பருதி, நீ எடுத்து குடிப்பா. அத்தை எங்க மாமா? பக்கத்துல ஒரு கோவில் வரைக்கும் போயிருக்கா. இப்போ வந்துருவா. நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ம். ரேவதி, அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சீக்கிரம் வர சொல்லு. சரிங்கப்பா. அப்போ நான் கிளம்புறேன். நீ உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல மாமா. பருதி, நீ எதையும் மனசுல வச்சுக்க கூடாது. நீ எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம். சரியா? ஐயா, நான் வரேன். டேய், நீனு போல. இல்ல மாமா, கண்ணாடி. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். வந்து சேர்ந்திருக்கான் பாரு. டேய், என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? போடா உள்ள. பெரிய மைனரு. நீ உட்காருப்பா. பாப்பா, அப்பா. இங்க வா. ம். எங்கம்மா போற?
தோட்டம் வரைக்கும்பா. தனியாவா போற? இல்லப்பா, சரவணனும் வரேன்னா. அவங்க உள்ளதான் இருக்கான். கூப்பிட அவன. டேய் சரவணா, என்னக்கா? அப்பா கூப்பிடுறாங்க. அவர ஏலே ஆ வா, அப்பா கூப்பிடுறாங்க. என்னப்பா? இல்ல சரவணா, அந்த ஏலத்தோட எஸ்டிமேஷன் கேட்க சொன்னேன், கேட்டியா? ஐயோ அப்பா, மறந்தே போயிட்டேன்ப்பா. ம். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிடுறேன்ப்பா. ஏல, உன்கிட்ட அது ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லி தானே கொடுத்தேன். இல்லப்பா, மறந்துட்டேன். என்ன பதில் இது? இந்த சின்ன விஷயத்துல கூட பொறுப்பு இல்லைன்னா எப்படி? இல்லப்பா, அது உடனே பாத்துறேன்ப்பா. என்னத்த பாப்ப? அக்காவும் தம்பியும் தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. இப்ப ஆடிட்டு வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? மாமா, எஸ்டிமேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க மாமா. ம். என்ன முடிஞ்சது? மாமா, நீங்க சரவணங்கிட்ட எஸ்டிமேஷன் கேட்க சொன்ன அடுத்த நிமிஷமே நான் போய் அந்த மொத்த வேலையை முடிச்சிட்டேன் மாமா. அதோட வேல்யூவேஷன் டாக்குமெண்ட் தான் மாமா இது. ம். ம். நீ என்னடா, உனக்குலாம் எப்ப அப்படி திடீர்னு பொறுப்பு வந்துச்சு? வந்துதானே ஆகணும். அண்ணே, என் மவனை பாத்தியா அண்ணே? கல்யாணம் நெருங்க நெருங்க பொறுப்பு ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கு. அழகு, இனிமே ஏல சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீ தான் பாத்துக்கணும். சரிங்க மாமா. என்னடா சட்டை இது? உன்கிட்ட வேற நல்ல சட்டையே இல்லையா? ஏன் மாமா, இது நல்லா இல்லையா? என்ன நல்லா இருக்கு? கண்ணு கூசுற அளவுக்கு ஒரு சட்டை. இந்தா, இத கையில வச்சுக்க. டேய், மாமா தானே குடுக்கறாரு, வாங்கிக்கடா. புடி. இங்க பாரு, முதல்ல கடைக்கு போய் நல்ல சட்டையும் பேண்டும் எடுத்துக்க. இனிமே இந்த மைனர் சட்டையெல்லாம் போடக்கூடாது, புரியுதா? சரிங்க மாமா. இன்னுமா அந்த புல்லட்டை வச்சு ஓட்டிட்டு இருக்க? ஆமா மாமா. இல்ல, ஒரு நல்ல காரா என்ன விலைன்னு பார்த்து வை. சீக்கிரமா வாங்கிடுவோம். இந்த வெயில்ல புல்லட்டை வச்சு அலையிறத நிறுத்துடா. சரிங்க மாமா. சரி, நீ போ. வா. இனி என்ன? போ, நல்ல தோட்டத்துக்கு போய் குழி, ஊர் சுத்து. கல்யாணம் வேற கிட்ட வருது இல்ல? இன்னும் சின்ன பையன் மாதிரி விளையாடிட்டு. ரேவதி, உனக்கு தான் அடுத்தது. நீயாவது கொஞ்சம் பொறுப்பாரு. காவிரியாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா? ராவணி பெண்களும் தொழுவிடும் கண்களும் தொலைந்து மக்களுக்கு மேடு கம்மக்கார கரிசக்காடு செம்மண் அள்ளி தெளிக்கும் ரோடு சடுகுடு 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 சடுகுடு. அன்னைக்கு என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணல, இன்னைக்கு நான் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். ம். ஹலோ. ஹலோ மாமா. சொல்லுமா பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னம்மா விஷயம்? இல்ல மாமா, சரவண மாமாட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா, அவன் ஃபோன் நம்பர் வேணுமா? இல்ல மாமா, ஃபோன் நம்பர்லாம் இருக்கு. அப்புறம் என்ன?
நீ அவன் நம்பருக்கே கூப்பிட்டுருக்கலாமே. இல்ல மாமா, என்னதான் முறப்பையனா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறது தப்பு தானே மாமா? பெத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாம பேசக்கூடாது இல்லையா? ம், அதான் மாமா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பேசலான்னு. என்னம்மா பிரியா, நீயே பேசுமா, உனக்கு இல்லாத உரிமையா? இருமா, நானே கொடுக்குறேன், பேசு. ஓகே மாமா. சரவணா, இல்ல சரவணா, பா இங்க வாப்பா, வா வா வா. பிரியா உங்ககிட்ட பேசணுங்கிறா. என்கிட்டயா? ஆமாண்டா, பேசுடா. ஹலோ, என்ன மாமா, பேசு. ஆசையா ஃபோன் பண்ணா கட் பண்ணி விடுற. இப்ப பாரு, மாமாவோட ரெக்கமெண்டேஷனோட தான் உன் கூட பேச வேண்டியதா இருக்கு. போ மாமா. ஏய் என்ன விஷயம் சொல்லு. ஏன், ஏதாவது விஷயம் இருந்தாதான் உன் கூட பேசணுமா? ம்? சரி நான் கட் பண்றேன். மாமா மாமா மாமா, குரலை கேட்கணும், அப்படியே மெய் மறந்து போகணும். ஓஹோ, அப்படியே உனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும் போல இருந்தது. என்ன பேசுற நீ? ஹலோ, சிக்னல் இல்ல. ஹலோ, ம், கேக்குது தானே? ஏன் மாமா போய் சொல்ற? இல்ல சரியா கேட்கல, அதான் சிக்னல் வீக் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, அப்பா இவ பேசுறது கேட்க போ, மாட்டேங்குது. போப்பா, ஹலோ. அப்படி போய் பேசு, போ. கேக்குதா? ஹலோ நல்ல பிள்ளைங்க. ஹலோ ஹலோ. ஏய், இதுக்கு எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண? என்ன மாமா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? நீங்க சொல்லி கொடுத்ததுதான், திரும்ப அதே விட்டு ஓட்டுனேன். நான் சொல்லி கொடுத்ததா? என்ன வளர்ற? உலர்ல மாமா, நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் கால் பண்ணி நான் எடுக்கலன்னு எங்க அப்பா கிட்ட பேசி என்கிட்ட பேசுனீங்கல்ல, நீங்க மட்டும்தான் எங்க வீட்டுல நல்ல பேர் எடுப்பீங்களா? ஏன் நாங்களும் எடுக்க கூடாதா? நாங்களும் பண்ணுவோம்ல. ஆங்கர் மாமா, நங்கூரெல்லாம் சும்மா நச்சுன்னு போடுவோம். நீ போட்ட நங்கூரெல்லாம் போதும் சரியா? இதுக்கு மேல போடுறதெல்லாம் நிறுத்து. ட்ரை பண்றேன் மாமா, ஆனா முடியலையே. எனக்கு உன்னை பத்தி நினைச்சாலே லவ் ஓவர்ஃப்ளோ ஆகுது மாமா, கண்ட்ரோலே பண்ண முடியல. பிரியா, கண்ட்ரோல் பண்ணிக்கோ, இல்ல நானா பண்ண வேண்டியதா இருக்கும். பண்ணு மாமா பண்ணு. நீ கண்ட்ரோல் பண்ணதானே இந்த உயிரே இருக்கு. பிரியா ப்ளீஸ், இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு கால் பண்றது நிறுத்து ப்ளீஸ். அது எப்படி மாமா அப்படி ஒண்ணும் இல்லாம போயிட முடியும்? நம்ம அடுத்த 70 வருஷத்துக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கலாம். கடவுளே, கடவுளே மாமா கூப்பிடுற? நம்மளுக்கு நடுவுல கடவுள் கூட வரக்கூடாது. வந்தா கதவை சாத்திடணும். போதும்னு சொல்றேன்ல, விட்டுரு. முத்த வேணாமா? ஏய், ஏண்டி உயிரை வாங்குற? என்ன மாமா, விலை மதிப்பே இல்லாத உயிரை நான் எப்படி மாமா விலை கொடுத்து வாங்க முடியும்? இப்பவே சலிச்சுக்காதீங்க மாமா. என் கூட தானே கல்யாணத்துக்கு அப்புறம் குப்பை கொட்டணும். கல்யாணம் குப்பை கொட்டணுமா? இதெல்லாம் எப்படி நடக்குது நானும் பாக்குறேன். எப்படி நடக்குமா? சும்மா ஊர்லயே பெரிய தலைங்க வீட்டு கல்யாணம் ஜஸ்ட் லைக் தட் நடந்துடுமா? நான் ஒரு ஃபேமஸ் ஃபிகர் வேற. ஊரே கூடி 2 குடும்பத்துக்கு முன்னாடி மேல தாளத்தோட ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. மாமா, ரிசப்ஷனுக்கு ஜெய்ப்பூர் பேலஸ் போலாமா? உனக்கு ஓகேயா? நீ போ, என்ன ஆள விட்டுரு. நீ வராம நான் மட்டும் போய் என்ன மாமா பண்ணுவேன்? உனக்கு எங்க இஷ்டமோ அங்கேயே போலாம். ஓகேயா? ஓகேவா? இனிமே என் போன் எடுக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவியா? சேச்சே, நேரா வீட்டுக்கு வந்துருவேன் மாமா. ஐயோயோ, அப்படிலாம் பண்ணிடாத, நான் போனே எடுத்துறேன். சரி, நான் அப்புறமா பேசட்டா? சரிம்மா, முதல்ல போனை வை. பாய். பாய். ம். ஆ, இந்தாங்கப்பா. ஆ. ஆ. சரவணா, அப்பா, பாத்தியா என் மருமவள? டெல்லியில வேலை செய்யறவள இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு பெத்தவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பேசணும்னு நினைக்கிறா. அது எத்தனை பேருக்கு இப்படி தோணும்? இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு நல்ல மருமக தான் வரப்போறா. ஆ? ஆ. ஆ. நம்ம பண்ணதுக்கு பழி வாங்குறாளா இவ? நம்ம போட்ட பிட்டை நம்ம கிட்டே காட்டுறாளா?